என்னென்ன பண்ண போகிறோம் எனக்கே புரியலண்ணே. கல்யாண வீடு மாதிரியா இருக்குது. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? அந்த பக்கம் காயத்ரி எழுதிட்டுருக்கா, அந்த பக்கம் மல்லிகா எழுதிட்டுருக்கா, பத்தாதிக்கு சுனிதா வேறு அப்படி அழுகிறா. இங்கே நம்மளும் அழுதுட்ருக்கோம். என்னென்ன பண்ண போகிறோம்? அவள் பண்ண தப்புக்கு மற்றவங்க தான் அழணும். மல்லிகாத்துக்கு அழுகிறா, அதை ஏன் என்கிட்ட சொல்கிற? என்னென்ன பண்ண போகிறோம் ஒன்றுமே புரியலண்ணே. எதிர்பார்க்காது நடந்து, ஐயோ சத்தியமாக நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு சம்பவம் நடந்துக்கலண்ணே. வெற்றியண்ணா என்னடாம்மா, என்ன வேணும் உனக்கு? ஓ, அங்கே சாப்பாடு போட்டுட்ருக்காங்களா, போய் சாப்பிடுமா. பசிக்கு போகுது பாப்பாவுக்கு. அண்ணா பசியெல்லாம் இல்லை. இப்போ நீ ஏன் அழுதுட்டு இருக்க? உனக்கு பிடிச்சா நீ தானே கல்யாணம் பண்ணிக்கிற. உனக்கு விருப்பம் இல்லையா? இல்லைம்மா, மல்லிகா அக்காவுக்கு அர்ஜுன் மாமாவை தான் பிடிக்கும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் கூட கல்யாணம் நடக்கிற மாதிரி ஆயிடுச்சுமா. முதல்ல அப்படி தானே பேசியிருந்தாங்க, அப்புறம் என்னென்ன? அச்சோ, உனக்கு எப்படி நான் புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையேடா. உன்னோட வயசுக்கு இதெல்லாம் புரியாது. நீ போய் சாப்பிட்டுட்டு விளையாடு போ. இல்லை, எனக்கு எல்லாம் புரியும். இப்போ தான் எனக்கு எல்லாமே புரியுது. நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணுண்ணே. பாப்பா போய் விளையாடுன்னு சொல்கிறேன்ல. அண்ணனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேன்ல. போமா, சொல்கிறது கேளு. அண்ணாக்கு கோவம் வருது, தயவு செய்து போ. அண்ணா நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்ண்ணா. ப்ளீஸ்ண்ணா நான் சொல்கிறத கேளுண்ணா. பாப்பா, நான் கேட்குற நிலைமையில் இல்லைடா, போடா. இருங்க வெற்றி, பாப்பா என்னதான் சொல்லுதுன்னு கேட்போமே. அண்ணா நேற்றுக்கு நான் அண்ணியை மறுபடியும் பார்க்க போகலான்னு போனேன்னா, அப்போ அந்த குண்டா ஒரு ஆண்டி இருக்காங்கல்ல, ப்ளூ கலரில் சாரீ கட்டுவாங்கல்ல, அந்த ஆண்டி. ஆமாம், அந்த ஆண்டிக்கு என்னவா? எல்லாமே அந்த ஆண்டினால தான்டா பாப்பா பிரச்சனை. இரு, நான் ஏதோ சொல்ல வரா, என்னன்னு கேட்போம். நீ சொல்லு பாப்பா. அந்த ஆண்டி தான் மல்லிகைக்காவை பயங்கரமாக திட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த அக்கா அழுது கெஞ்சினாங்க, ஆனாலும் கேட்கல. நான் ஒளிஞ்சு நின்று கேட்டேன். அவங்க திட்டிகிட்டே இருந்தாங்க, உன்னால தான் எல்லா பிரச்சனையுமே, நீ அர்ஜுனை கல்யாணம் பண்ணக்கூடாது, காயத்ரி தான் பண்ணணும், அப்படி இப்படின்னு திட்டிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் ரகுவை அப்புறம் மேடம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சித்தி, கல்யாணங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஓஹோ, என்கிட்டருந்து தப்பிச்சு வேற ஒரு வீட்டுக்கு போகிறேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்கேன்னு தான் நான் நினைக்கிறேன். சேச்சா, அப்படிலாம் இல்லைங்க சித்தி, ஏன் அப்படி சொல்கிறீங்க? நான் எங்கே இருந்தாலும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். நான் உங்களை அப்படி நினைக்கவே இல்லை சித்தி, என் அம்மா மாதிரி தான் உங்களை நான் நினச்சேன். நிஜமா சொல்கிறியா? உண்மையாலுமே சொல்கிறியா? பார்த்தா அப்படி தெரியலையே. என்ன சித்தி சொல்கிறீங்க? எனக்கு புரியல. பொடி வச்சு பேசாமல் நேராக சொல்லுங்கள் சித்தி. இல்லை, சித்திக்கிட்ட நீ ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது, அதுக்காக தான் கேட்டேன். அப்படியெல்லாம் இல்லையே சித்தி. ஏன் சித்தி? இல்லை, உன்னோட முகத்தில் வழக்கத்துக்கு மாற ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியுது. நீ ஏதோ நினச்சிருக்கேன், உனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, தைரியமும் சரி சந்தோஷமும் சரி ஜாஸ்தியாக இருக்கே. என்ன சித்தி இப்படி சொல்கிறீங்க? கல்யாணம்னா எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு தானே சொல்லுவாங்க. நானும் அப்படி இருக்கிறதுல என்ன தப்புன்னு எனக்கு புரியல சித்தி. கல்யாணங்கிற விஷயத்தில் எல்லாத்துக்குமே சந்தோஷமாக தான் இருக்கும், நான் அதை தப்பு சொல்லலை. ஆனால் கல்யாணம் மாப்பிள்ளை யாருங்கிற விஷயத்தில் தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. சித்தி என்னடி இப்படி பசப்பற? என்னை பார்த்தா கேனசி மாதிரி தெரியுதா? நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து புரியாத மாதிரி இருக்கு. நான் என்ன உங்கள் அப்பா மாதிரி முட்டாள்னு நினச்சியாடி? சித்தி, நீங்கள் அப்பாவையெல்லாம் இப்படிலாம் பேசாதீங்க சித்தி. என்னடி என்ன? உனக்கு அப்பாவாக இருக்கலாம், ஆனால் எனக்கு புருஷன், பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. சித்தி வேணாம் சித்தி, அப்படிலாம் பேசாதீங்க சித்தி. இப்போ நான் சொல்கிறத தெளிவாக கேட்டுக்கோ. உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சுது, பாலும் பழமும் கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் வீட்டை விட்டு இப்போ கிளப்பி கூப்பிட்டும் போகிறோம். ஆனால் ஒன்று, நான் சொல்கிறபடி தான் நீ நடக்கணும். இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்கே தான் இருக்கியா? என்னடி உனக்கு இப்போ பிரச்சனை? நான் பேசுகிறது தான் பிரச்சனையா, இல்லை இங்கே வந்தது தான் பிரச்சனையா? ஐயோ அம்மா, நான் எதுவுமே சொல்லப்பா. நான் பொதுவாக தான் பொண்ணு பிள்ளை எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு வர சொன்னாங்கன்னு வந்தேன். உடனே நீ என்கிட்ட சண்டைக்கு வராதப்பா. காயத்ரி எங்கே இருக்கா, மற்றவங்களாம் எங்கே இருக்காங்க? நீ போய் கொஞ்சம் வேவு பாரு போ. நான் எதுக்குக்கா வேவு பார்க்கணும்? இப்போ எதுக்கு என் கூட சண்டைக்கு வர? இங்கே ஒரு திருக்கால அவளை மந்திரிக்கிறதுக்கு தான். ஓஹோ அப்படியா, சரி சரி சரி, கவனி. நானுமே கவனிக்க வேண்டியது இருக்குது. யாரும் இல்லை, அந்த பக்கம் இருக்காங்க. சீக்கிரம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே பேசி முடி. இங்கே பாரு, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிற, தெளிவாக கேட்டுக்க. இப்போ எல்லாமே அவங்க சொல்கிறபடி தான் நீ கேட்குற மாதிரி இருக்கணும்.
ஆனால் இந்த நிமிஷம் சொல்கிறேன் கேட்டுக்கோ. உன் அர்ஜுனும் ரகுக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினச்சின்னா நான் சொல்கிறபடி நீ செய். இல்லைன்னா நான் என்ன வேணால் செய்யறதுக்கு தயங்க மாட்டேன். தெரியும்ல என்னை பற்றி? ஆ தெரியும் சித்தி, தெரியும். நான் நினச்சது நடக்கணும், நான் நினச்சது மட்டும்தான் நடக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. காயத்ரிக்கும் அர்ஜுனுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். உனக்கு அவனை பிடிச்சிருந்தாலும் பிடிக்கல, எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, சரியா? என் பொண்ணு தான் அந்த வீட்டு மூத்த மருமகளாக போகணும். தேவையில்லாமல் நீ உள்ளே வந்த நான் மனுஷியாக இருக்க மாட்டேன், ஜாக்கிரதை. ஆமாம், எனக்கும் அப்படி தான். ரகு தான் என்னோடய மாப்பிள்ளையாக வரணும். உனக்கு தான் வெற்றி முடிவு பண்ணிட்டோல்ல, அப்புறம் என்னடி மரத்துக்கு மரம் தாவிட்டுருக்க? இன்னொன்று சொல்கிற கேட்டுக்கோ. நான் பட்ட கஷ்டம் என் பொண்ணு படக்கூடாது. நான் தான் கிழிஞ்ச பாயி, ஓட்ட வீடு, அது இதுன்னு கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். என் பொண்ணுக்காவது நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் நினைக்கிறேன். நீ ஒதுங்கிரு, இல்லை ஒதுக்கிடுவோம். அர்ஜுனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, உன் தங்கச்சி காயத்ரிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினச்சின்னா நான் சொல்கிறபடி கேளு. இல்லைன்னா என் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். நான் என்ன வேணால் பண்ணுவேன். எனக்கு என்னோடய விருப்பம் தான் முக்கியம். அதனால் நான் சொல்கிறத தெளிவாக கேட்டுக்கோ. ஒழுங்காக இப்போ மண்டபத்துக்கு போன வரைக்கும் எதுவுமே பேசக்கூடாது. எப்போ போல் சகஜமாக இருக்கணும். 2வது விஷயம், நான் பிளான் அங்கே வந்து தான் சொல்லுவேன். ஏன்னா நீ எல்லாத்தையும் எச்சரிக்கை பண்ணிடுவல்ல, அதனால் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒன்று, நான் சொல்கிறத கேட்கல நான் என்ன வேணால் பண்ணுவேன். 3வது, உங்கள் அப்பா இருக்கானே, அவனே சேர்த்து முடிச்சுட்ருவேன். எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, சரியா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது சித்தி, புரிஞ்சுது. யாரும் எதுவும் பண்ணிடாதீங்க. நான் நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்குறேன் சித்தி, ப்ளீஸ். அர்ஜுனுக்கோ இல்லை காயத்ரிக்கோ எதுவும் ஆகக்கூடாது. எனக்கு அப்பாவும் முக்கியம்தான். ப்ளீஸ் சித்தி, யாரும் எதையும் பண்ணிடாதீங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். நான் என்ன சொன்னாலும் கேட்குறேன் சித்தி. அக்கா பயந்துட்டா. ஷோ சிரிக்காதடி. சரி, இப்போ மூஞ்செல்லாம் தொடச்சிட்டு கழுவிட்டு கிளம்பி எப்போ போல வா. இந்த பிளானை பற்றி யாருக்காவது சொன்னேன் நான் என்ன வேணால் பண்ணுவேன், அவ்வளோதான் சொல்லுவேன். இல்லை, நான் யார்கிட்டையும் எதையும் சொல்ல மாட்டேன். போதுமா? போங்க. இந்த பயம் இருக்கணும். நான் போகிறேன், வா. யார் வீட்டுக்கு யார் மருமகளாக போகிறது? அவ்வளோ நல்லா படித்த பசங்களுக்கு, அவ்வளோ பெரிய பணக்கார பசங்களுக்கு உன்னையா கேட்பாங்க? உன் நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா? இன்னொன்று சொல்கிறேன் கேளு, உன் தகுதிக்கு மீறி ஆசைப்படாத. என் பொண்ணும் என் அக்கா பொண்ணும் தான் அங்கே வாழணும். அதுக்கு அவங்க தான் தகுதியானவங்க, நீ கிடையாது. போதும், அதெல்லாம் சொல்லிட்டீங்களே, இதுக்கு மேலே எதுவும் சொல்லாதீங்க. என்னால் எதுவும் கேட்க முடியல. நான் வரேன், வெளியே போங்க, நானும் வரேன். சரிதான், போடி வா, வெளியே போகலாண்டி. அவள் வரட்டும், மூஞ்சி கழுவிட்டு வா. அழுத மாதிரி தெரியக்கூடாது, சொல்லிட்டேன். கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிறேன்? எல்லாமே நல்லபடியாக தானே இருந்தது. அர்ஜுனும் நானும் தான் வாழ போகிறோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த ஒரு வாரத்தில் அர்ஜுன் கூட எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். என்னோட கோலத்தனத்தை மீறி தைரியமாக அவ்வளோ சந்தோஷமாக அவருக்கு நான் ஓகே சொல்லி நான் அவரும் புருஷன் பொண்டாட்டியாக வாழ்கிற லெவலுக்கு எல்லாமே பண்ணிட்டேன். என்னால் எப்படி வெற்றி கூட வாழ முடியும்? வெற்றி மனசில் சுனிதா இருக்காங்க, சுனிதா மனசில் வெற்றி இருக்காங்க, காயத்ரி மனசில் ரகு, ரகு மனசில் காயத்ரி, என் மனசில் அர்ஜுன், அர்ஜுன் மனசில் நான். என்ன விளையாட்டு இது? நான் ஒருத்தி பண்ண போகிற தப்பால் எல்லாத்தோட வாழ்க்கையும் நாசமாக போகுது. நான் பண்ணலைனாலும் உயிருக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயமாக இருக்குது. நீங்கள் தான் வழி காட்டணும் கடவுளே, நீங்கள் தான் வழி காட்டணும். உங்களை நம்பி தான் வளையல் திருவிழாவுக்கு வந்தோம், எல்லாமே பண்ணோம், சகுனம் எல்லாமே சரியாக இருந்தது. ஆனாலும் ஏன் இப்படி ஒரு போராட்டம்? உங்களை நம்பி நான் மண்டபத்துக்கு வரேன், எல்லாத்தையும் நல்லபடியாக பண்ணி கொடுங்க. அது போதும், அது போதும் கடவுளே, போதும். பிரச்சனைன்னு ஒன்று கொடுத்தீங்கன்னா அதுக்கான தீர்வு உங்ககிட்ட தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். எல்லாமே நீங்களே பண்ணி கொடுப்பீங்க, நான் நம்புகிறேன். போதும் கடவுளே, இதுக்கு மேலே என்னால் அழ முடியல. எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் மற்றவங்களும் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லையே. என்னால் அவங்க 5 பேரும் நாளைக்கு எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்களோ எனக்கு புரியவே இல்லை, தெரியல. நான் யார்கிட்டையும் சொல்லவும் முடியல. ப்ளீஸ் காட், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அம்மா, நீ ஏமா என்னை விட்டுட்டு போன? பிரசவத்தப்ப நீ இறந்துட்ட. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் செத்து பழிக்கிறேம்மா. அப்பா கிட்ட சொல்ல முடியல, எதுவும் முடியல. அத்தை வீட்டுக்கு போனாலும் தான் சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சேன். அதுக்கும் வழி இல்லாமல் எல்லாமே இப்படி இருக்கு. அம்மா, என்னால் முடியலம்மா. எப்படியாவது ஒன்று எனக்கு ஒரு நல்ல வழி காமி, இல்லையா என் உசுரை எடுத்துக்குமா.
அம்மா ப்ளீஸ்மா, பிறந்ததுலேருந்து உன் முகத்தை பார்க்காம நான் எவ்வளவோ அழுதுட்டேன். நீ எப்படி இருப்பேன்னு கூட எனக்கு தெரியலை. காட்டினா நான் அழுவேன்னு யாருமே காட்டக்கூட இல்லை. என்ன மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. சித்திக்கிட்ட மாட்டிட்டு இவ்வளோ சீரழிகிறேம்மா. ப்ளீஸ்மா, எனக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணுங்கம்மா. நான் எனக்காக எதுவும் கேட்கல. இப்போவும் நான் எனக்காக கேட்கல, அவங்க 5 பேத்துக்காக தான்மா கேட்குறேன். என்னால், உன் பொண்ணுனால யாருக்கு எந்த பாதிப்புமே வரக்கூடாதும்மா. ஹெல்ப் பண்ணுங்கம்மா ப்ளீஸ்மா. அச்சோ பாவம்ல மல்லிகா அண்ணி. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இப்போ உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி காமிக்கக்கூடாது. எப்படியாவது அந்த அண்ணன்கிட்ட சொல்லி அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணணும். பாவம் மல்லிகா அக்கா இப்படியெல்லாம் திட்டுறாங்க, அழுகுறாங்களே. கூட கட்டி வைப்பேன்னு அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்த ஆண்டியை திட்டினாங்க. அந்த அக்கா அழுன்னு அழுதாங்க. யார் கொடுத்த தைரியத்தில் இப்படியெல்லாம் பண்ணுறேன்னு திட்டுன்னு திட்டினாங்க. அப்புறம் என்னாச்சு பாப்பா? அப்புறம் ரொம்ப நேரம் அந்த அக்காவை திட்டினாங்களா. அப்புறம் நான் சொல்கிறத நீ கேட்கலன்னா அவங்கள என்ன வேணால் பண்ணிவிடுவேன், உங்கள் அப்பாவையும் என்ன வேணால் பண்ணுவேன், காயத்ரியையும் அப்புறம் அர்ஜுனையும் என்ன வேணால் பண்ணுவேன், உனக்கு சந்தோஷம்தான் முக்கியமா, அப்படி இப்படின்னெல்லாம் கேட்டாங்க. அப்புறம் அந்த அக்கா ஒரு வழியாக சம்மதிக்க வச்சுட்டாங்க. அந்த அக்கா பாவம் ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்புறம் முகத்தை கழுவிட்டு வான்னு திட்டிட்டு போயிட்டாங்க. நான் மண்டபத்தில் வந்து என்ன சொன்னாலும் செய்யணும், இப்போ சொன்னால் நீ போய் அவங்கக்கிட்ட எல்லாம் சொல்லிவிடுவேன், அப்படி இப்படின்லாம் திட்டினாங்க. அந்த அக்கா நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு தான் இப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்போ புரியலை மாமா, ஆனால் இப்போ புரிஞ்சிருச்சு. ஏன்னா நான் சின்ன பொண்ணு இல்லை, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியலை. அதனால தான் மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா எல்லாரும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா தங்கம், கவலைப்படாத. இதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். அவளையும் மிரட்டியிருக்காங்க. அவள் எங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு பண்ணியிருக்கா. ஆனால் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தானா வேற மாதிரி இருந்திருக்கும். இந்த அத்தைய என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஐயோ, வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாளே. பிரதர், கல்யாணங்கிறது 2 மனசு ஒத்து போகிறது தான் பிரதர். சும்மா தாலி கட்டிட்டா அது கல்யாணம் ஆகிடுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர். அந்த தாலியை கழட்டி சாமி முன்னாடி வச்சுட்டு திருப்பி எடுத்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச பொண்ணுங்க கழுத்தில் கட்டலாம், அது தப்பு இல்லை. டேய், முட்டாள் மாதிரி பேசாத. இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும். அந்த சுவாமிஜி சொன்னார் இல்லைடா, இங்கே யாருமே அதை பற்றி ஞாபகப்படுத்தவே இல்லையே. யோசிச்சு பாருங்கடா, அவர் என்ன சொன்னார் சொல்லுங்கடா. பாப்பா, அண்ணா சொல்கிறல்ல, அழுகிறது நிறுத்து. சரி அண்ணா, நான் போய் விளையாட போட்டா? நீ போ, பார்த்து போம்மா, பார்த்து விளையாடு. சரிண்ணா சரி. என் தங்கச்சி முல்லை சொல்கிறத பார்த்தா பயங்கரமாக அவளுக்கு ஏதோ திட்டிருக்காங்க போல இருக்கு. அவளும் இது பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சிருக்கா. ஆனால் நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னோன்னே தான் அவள் பயந்துட்டு பண்ணியிருக்கா. பாவம், அவளையும் நம்ம தப்பாக பேசக்கூடாது அர்ஜுன் அண்ணா. நான் அவளை தப்பாக நினைக்கல வெற்றி. ஆனால் என் மேலே நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக என்கிட்ட வந்து இதை சொல்லியிருப்பாள்ல. ஆமாம், நான் கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது உண்மை தான். பட் அவளோட நினப்பில் என்ன இருக்குன்னு தெரியல. பாவம் தானே, நான் அவளும் விட்டுருங்க, நான் மன்னிச்சு. அண்ணா அதை விடு, சுவாமிஜி சொன்னதை நான் யோசிச்சு சொல்கிறேன், ஒரு நிமிஷம் இரு. சுவாமிஜி கடவுளோட விளையாட்டு தொடங்கிருச்சு. சுவாமிஜி என்னாச்சு சுவாமிஜி, திடீர்னு ஏன் சிரிக்கிறீங்க? அதுவா, நான் ஒரு கணக்கு யோசிச்சு வச்சிருந்தேன். இப்போ அந்த கணக்கு நடந்துட்டுருக்கு, அதை தான் யோசித்தேன். பரவாயில்லையே அர்ஜுன், நீ புத்திசாலி தான். நான் நினச்ச மாதிரி நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியே. என்ன சுவாமிஜி சொல்கிறீங்க, எனக்கு புரியவே மாட்டேங்குது. அதாவது இங்கே ஒரு வளையல் திருவிழா நடக்கும்போது ஒரு குடும்பத்துலேருந்து 3 ஜோடிக்கு வந்திருந்ததே ஞாபகம் இருக்கா? ஆமாம் சுவாமி, 3 ஜோடி வந்திருந்தது. அவங்க 3 ஜோடிக்கும் தகுந்த மாதிரி அவங்க பிடிச்ச மாதிரி வாங்கினது வடையிலே கிடைச்சிருச்சு. நான் கூட அவங்க 3 பேர் சேருவாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சனே. அது சுவாமியோட தரிசனம், சுவாமியோட அனுகிரகம். ஆனால் விதியோட விளையாட்டுன்னு ஒன்று இருந்ததில்ல, அதுதான் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. அதை தான் அவங்க திருத்தம் பண்ணுறாங்க. அந்த திருத்தம் பண்ணுறதுக்கான ஆயுதத்தை தான் நான் அவர் கையில் கொடுத்துட்டு வந்தேன். யாருன்னு யோசிக்கிறியா? அர்ஜுன் அவர்கிட்ட தான் கொடுத்துட்டு வந்திருந்தேன். அவர் புரிஞ்சுக்குவாரா மாட்டாரான்னு யோசித்தேன், புரிஞ்சுக்கிட்டார். சுவாமி, இது ஏன் நீங்கள் அவர்கிட்ட கொடுக்கணும்? இவ்வளோ ஒரு வாழ்க்கையை மாற்ற போகிற ஒரு விஷயத்த ஒரு சாதாரண மனுஷனை நம்பி கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. கடவுளோட கணக்கு உனக்கும் எனக்கும் தெரியுமா?
கடவுளோட கணிப்பு உனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. கடவுள் என்னை எந்த இடத்துல வழி நடத்தினாரோ அந்த வழியில் தான் நான் போகிறேன். அது மட்டும்தான் எனக்கு தெரியும். கடைசியில் என்னாகும், என்ன விஷயங்கிறதெல்லாம் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். கடவுளோட வழிகாட்டி தானே ஒழிய கடவுள் கிடையாது. புரியுது சாமி, புரியுது. ஏதோ ஒன்று மனசில் வச்சுருக்கீங்க, ஆனால் என்னன்னே புரியல. எதாக இருந்தாலும் நல்லதாக நடந்தால் சரிதான். ஆமாம், எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். இனிமேல் வர எல்லாதுமே அந்த 3 ஜோடிகளுக்கும் நல்லதாக மட்டும்தான் நடக்கும். கெட்டவங்களோட எண்ணம் அழிஞ்சு, அவங்களோட கெட்டதெல்லாம் அழிஞ்சு நல்லது மட்டும்தான் அவங்களுக்கு நடக்கும். இப்போ அப்படியே காற்று திரும்புது. என்னன்னு யோசிக்கிறியா? கெட்டதை நினைக்கிறவங்களுக்கே அந்த கெட்டது திரும்ப போகுது. அவ்வளோதான். நல்லது சுவாமி, நல்லது. அவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி, அது போதும் அவங்களுக்கு. ஆமாம்மா, என்னோட ஆசீர்வாதம் எப்பவுமே அவங்களுக்கு உண்டு. நல்லா இருப்பாங்க. நல்லபடியாக தம்பதியராக வந்து இந்த தாயை தரிசிப்பாங்க. நன்றி சாமி. நன்றி அம்மா, நன்றி. என்ன சொன்னார்? அதை நீ தக்க சமயத்தில் ஓப்பன் பண்ணிப்பார். உனக்கு என்ன வேணுமோ அதை கேட்டினா அந்த மாதிரி அந்த பொருள் மாறிடும். அதை வச்சு நீ எதை வேணால் மாற்றலான்னு தானே சொன்னார். ஆமாம், எதை வேணால் மாற்ற முடியும்னா அப்போது நம்ம இறந்த காலத்துக்கு போய் நம்மளோட வாழ்க்கையை மாற்ற முடியும்ல? ஆமாண்ணா, கண்டிப்பாக மாற்ற முடியும்ண்ணா, மாற்ற முடியும். அதை ட்ரை பண்ணி பார்க்கலாண்ணா. சீக்கிரம் அந்த பாக்ஸ் எங்கே இருக்குது? அது வீட்டில் தான் இருக்கா, இல்லை இங்கே நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? இல்லை, நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்டா. மண்டபத்துக்குள்ளே தான் இருக்குது. நம்மளுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கட்டுமே, நான் அதை எடுத்துகிட்டு வந்தேன். அது இப்படி பயன்படும் நான் நினைக்கல. ஆனால் அவர் 2 அர்த்தத்தில் சொன்னார்லடா, அதுக்கான அர்த்தம் இதுதான் நினைக்கிறேன். கவலைப்படாதீங்கடா, எல்லாமே மாறிடும். இல்லைனாலும் நம்மளாம் மாற்றிக்குவோம். ஆமாண்ணா, அந்த வழி இல்லாட்டி அர்ஜுன் சொன்ன அந்த வழி, இது 2 தவிர வேறு எதுவும் பண்ணக்கூடாதுண்ணா. என்னால் ஏற்றுக்கவே முடியாது. மல்லிகாவையும் நான் அக்னியாக தான் பார்க்க போகிறேன். என்னால் பொண்டாட்டியை ஏற்றுக்க முடியாதுண்ணா, ப்ளீஸ். புரியுது. இது அவங்க விளையாட்டு, விதியோட விளையாட்டு. இதை மாற்றிக்க வேண்டிய அவசியம் கடவுள் நமக்கு ஒரு பரிசாக கொடுத்துருக்காரு. அதை நம்ம பண்ணுவோம், கவலைப்படாதீங்க. ஓகேண்ணா, ஓகே. ஏன்னா நம்ம இறந்த காலத்துக்கு போனாலும் நமக்கு அது ஞாபகம் இருக்குமாண்ணா? ஏன்னா அது நமக்கு நிரடலாக இருக்காது இல்லை? உங்கள் யாருக்கும் ஞாபகம் இருக்காதுடா. ஆனால் எனக்கும் மல்லிகாவுக்கு மட்டும் எல்லாமே ஞாபகம் இருக்கும். அதைத்தான் அந்த சுவாமிஜி முதற்கொண்டு சொன்னார். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது போதுண்டா. இவளுக்கு கொஞ்ச நாள் படிப்பின வேணும்ல, அதுக்கு தான். மறக்கக்கூடாது, 2 பேரும் மறக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இது என்கிட்ட கொடுத்தங்காட்டி என்னை கட்டிக்க போகிற பொண்ணுக்கும் சேர்ந்து தான் அந்த இது இருக்கும். அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. சரிண்ணா, சரி, ஏதாவது பண்ணி பார்க்கலாண்ணா. வாண்ணா. அண்ணா, இது இந்த பாக்ஸ். சரிடா, இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு நல்லது நடந்தால் சரிதான். என்னடி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இருக்கு? ஆமாம் சித்தி. ஏன் சித்தி திடீர்னு கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை. ஐயோ, அர்ஜுன் மாப்பிள்ள மாதிரி தெரியுது. அவர் இங்கே வந்தார். என்ன மாப்பிள்ள திடீர்னு வந்திருக்கீங்க? என்னத்த திடீர்னு என்னமோ உளறீங்க? மண்டபத்துக்கு கிளம்ப வேண்டாமா? ஆமாம், அதை பற்றி தான் சொல்ல வந்த மாப்பிள்ள, மல்லிகா கிட்ட. வேற ஒன்றும் இல்லை. அத்தை, நீ என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். என்னன்னு எனக்கு எல்லாமே தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா? போன டைம் நடந்த மாதிரி எந்த தப்புமே நடக்காமல் நான் பார்த்துக்குவேன். எனக்கு இது கடவுள் கொடுத்த அரிய வாய்ப்பு. அதனால் இந்த டைம் நான் எதுவுமே மிஸ் பண்ண மாட்டேத. என்னத்தை பயபுல யோசிக்கிறான்? ஒரு வேளை இவனுக்கு நம்ம திட்டத்தை பற்றி தெரிஞ்சிருக்குமோ? நல்ல வேளை பழசை மறக்காத ஒரு சூழ்நிலையை கடவுள் எனக்கு கொடுத்துட்டாரு. இந்த நிகழ்வு மட்டும் எனக்கு மறக்கவே மறக்காது. மல்லிகாவுக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியலையே. அத்தை, போங்க, மாமா கூப்பிட்றாரு. சரிங்க மாப்பிள்ள, போகிறேன். என்ன 2 பேரும் ஏதோ ஒன்று ஒரு மாதிரியே பேசிக்கிறாங்க, மூஞ்ச பார்த்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பதில் சொல்கிறாங்க. எல்லாமே குழப்பமாகவே இருக்கே. மல்லிகா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிற, கேட்டுக்கோ. இப்போன்னு இல்லை, எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம். நீயும் நானும் சேர முடியாத சூழ்நிலையை கூட கடவுள் ஏற்படுத்தி வைக்கலாம். ஆனால் ஒன்று, இது நமக்கு கிடைச்சிருக்க முக்கியமான சான்ஸு. உங்கள் சித்தியோ இல்லை வேறு யாராவதோ வந்து மிரட்டினா கூட என்ன நடந்தாலும் நீ என்கிட்ட சொல்லணும். உயிருக்கு வந்து உத்தரவாதம் இல்லை, அது இதுன்னு என்ன பயம் காட்டினாலும் நீ பயந்துக்க கூடாது. ஏன்னா நீ எனக்கு பொண்டாட்டியாக போகிறவ. அதை மட்டும் நீ ஆவச்சுக்கோ. சும்மா தேவையில்லாமல் நீயே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டிக்காது. அவ்வளோதான் சொல்லுவேன். எனக்கும் தெரியும் அர்ஜுன், எனக்கும் தெரியும். என்ன சொல்கிற? எனக்கு புரியல.
இல்லை அர்ஜுன், எப்படி இருந்தாலும் எங்கள் அம்மா ஏதாவது ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பாங்க, அவங்க வந்து தடுப்பாங்கன்னு தெரியும். அதனால தான் வந்துட்டு எனக்கு தெரியும்னு சொன்ன அர்ஜுன். சரி, நீ எப்போவுமே யார் கூடயாவது இருந்துகிட்டே இரு. நான் என்ன சொல்கிறேன்னா, சுனிதாவையும் அதுக்கப்புறம் காயத்ரியும் கூட எப்போவுமே அவங்க கூடயே இரு. மாறி போய் இருக்காத, தனியாக இருக்காத மெயினாக. புரியுதா? இல்லைன்னா வேறு யாராவது கேர்ள்ஸ் கூட இரு. அதாவது அக்காங்க கூட, தங்கச்சிங்க கூட, யார் கூடயாவது இருந்துகிட்டே இரு. தனியாக மட்டும் இருக்காத. அப்படி உங்கள் அம்மாவோ இல்லை இன்னொரு சித்தி இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போய்க்கோ, இல்லாட்டி வெளியே யாராவது வந்து கூப்பிட்டு வந்து வச்சுக்கோ. இது உன் நல்லதுக்கு இல்லை, உன் நல்லதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்தோட நல்லதுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். புரியுதா? புரியுது அர்ஜுன். சரி, பார்த்து பத்திரமா கிளம்பி வா. சரி, கிளம்பி வரேன். இல்லை, நீ என் கூடவே கிளம்பி வா, அதான் பாதுகாப்பும் கூட நல்லதும் கூட. அப்புறம் திருப்பி திருப்பி வேறு பிரச்சனை வரும். பாப்பு, இங்கே வாடா, நம்ம போகலாம். சரிங்க மாமா.